Now, with immense pleasure, I would like to invite our guest of honor, Mrs. Santamani ma'am, to present the speech in the heading of Kanavu Meipada Vedum. Welcome, ma'am. உலக அளவிலே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இத்தாலிய மொழிக்கு இசை மொழி என்று பெயர், பிரெஞ்சு மொழிக்கு காதல் மொழி என்று பெயர், இங்கிலாந்து மொழிக்கு வணிக மொழி என்று பெயர், கிரேக்க மொழிக்கு தத்துவ மொழி என்று பெயர், சமஸ்கிருதத்திற்கு தெய்வ மொழி என்று பெயர். ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தாய்மொழி என்று பெயர். தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி கற்களால் கட்டப்படுவது கட்டிடம், அன்பினால் கட்டப்படுவது வீடு, பாசத்தாலும் பக்தியாலும் கட்டப்படுவது கோயில், அக்கறை மிகுந்த ஆசிரியர்களாலும் மாண்புமிகு மாணவர்களாலும் கட்டப்படுவதுதான் ஒரு கல்வி நிலையம். அந்த அடிப்படையிலே இந்த சில்வர் லைன் மெட்ரிக் பள்ளியினுடைய அத்துணை செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து, ஆணிவேராக இருந்து, அர்ப்பணிப்போடு இந்த கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சில்வர் லைன் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் உயர் திரு சங்கர் அவர்களே, பாரதி சொன்னது போல காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து என்று அவருடைய அத்துணை வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கின்ற முதல்வர் புகழ்விழி அவர்களே, எனக்கு முன்பு கதையின் வாயிலாக அழகான செய்தியை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் எந்த துறையிலும் ஜெயிக்கலாம் என்பதை கதை வாயிலாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சேலம் டெப்டி கமிஷனர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, பலவித கனவுகளை உள்ளத்திலே ஏந்தி கொண்டு என் பிள்ளை என்ன படிப்பானோ, என்னவாக வருவானோ, நாளை வயதான போது கஞ்சி ஊற்றுவானா இல்லையா, இப்படி பல கனவுகளை ஏந்தி கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நல்லாவே கை தட்டலாம். ஏன் வஞ்சகம் வைக்கிறீங்க? ஆமாம், உனக்கெல்லாம் ஒரு கைதட்டு, எனக்கு கைதட்ட வேண்டாம், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கைதட்டிக்குங்க. ஏன்னா ஜெர்மனியில் ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சிருக்காரு, உள்ளங்கையா அழுந்த தட்டுனா மாரடைப்பு வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ யாருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கைதட்டலாம். ஏன்னா நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பார் அடைப்புனாலே மாரடைப்பு வரும், அது வேற கதை. இன்னும் பெண்களுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கார் அந்த மருத்துவர். நல்லா கை தட்டினீங்கன்னா 1 இன்ச்சு முடி வளருமா. உடனே வளராது, 1 வாரம் ஆகும். கை தட்டுங்க. ஏன்னா நான் பேசி முடித்த பிறகு சங்கர் அவர்கள் எனக்கு ஒரு தங்கத்தட்டு தந்தாலும் தரலாம், நம்முடைய டெப்டி கமிஷனர் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு வெள்ளித்தட்டை தந்தாலும் தரலாம். இந்த தங்கத்தட்டை கொண்டு போய் நான் பீரோவில் பத்திரமா வச்சிருவேன், வெள்ளித்தட்டை கொண்டு போய் ஷோகேஸில் வச்சிருவேன். ஆனால் நீங்கள் கொடுக்குற கைதட்டை தான் என்னுடைய உள்ளத்திலே ஏந்தி செல்வேன் என்கின்ற காரணத்தினால நல்ல கைதட்டுங்க. அதே மகிழ்ச்சியோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். ஒரு நல்ல தரமான பள்ளிக்கூடத்தில் தான் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள நீங்கள் இந்த நேரத்தில் ஏற்படுத்திக்கிங்க. ஏன் உன்னை பேச கூப்பிட்டுருக்குறாங்க, அதனால் புகழ்ந்துட்டு காக்கா பிடிச்சிட்டு போகிறையான்னு தானே கேட்குறீங்க. நான் காக்கா பிடிக்கல,
இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒரு அழகா உங்கள் பிள்ளை தான், பேர் தனுஸ்ரீ. தனுஸ்ரீயோட பெற்றோர்கள் இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். தனுஸ்ரீ அப்படியே மேடைக்கு வா. சார், டெப்டி கமிஷனருக்கு ஒரு வேண்டுகோள், அந்த சால்வையை அந்த பொண்ணுக்கு போத்துங்க சார். போகண்ணே. பெற்றோருக்கு பெருமையா இருக்கா? சார், எந்த பள்ளிக்கூடத்துலையும் நான் இப்படி பார்க்கல சார். எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு நான் பேச போயிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு அழகா மேடைக்கு முன்னால் வந்து இந்த கல்வி நிறுவனத்தை பற்றியும் அந்த வரவேற்பு நிகழ்வில் அழகாக ஆங்கிலத்தில் தங்கு தடையின்றி ஒரு மாணவி பேசுகிறாள் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு தரமான கல்வி சாலையில்தான் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மேடையில் வர்ற தனுஸ்ரீ மாதிரி இன்னும் எத்தனை பிள்ளைகள் கலை நிகழ்ச்சி நடத்த வர்றாங்களோ தெரியாது. அத்துணை பேருமே சாதனையாளர்களாக வருவாங்க. இது சத்தியம். ஏன் இதை நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற நாங்கள் பொருத்தமான ஒரு இடத்துக்கு தான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறோம். நான் பெருமைப்படுறேன். ஏன்னா உயர்திரு சங்கர் அவர்களோடு ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். அவரோடு பகிர்ந்து கொண்ட அந்த சம்பவங்களை எல்லாம் சொன்னார். இங்கிருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் சிமெண்ட்டும் நாங்கள் கூட சேர்ந்து வேலை செஞ்சங்க மேடம்னாரு. இப்போ பொதுவாக வழக்கறிஞர் நம்முடைய கமிஷனர் சொன்ன மாதிரி வாயுள்ள புள்ளை பொழைக்கும். நீதிமன்றத்துக்கு போய் பொய்யா அவர் பேசியிருந்தா லட்சமாக சம்பாதிச்சிருப்பாரா இல்லைங்களா? ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு எனக்கு அப்படியெல்லாம் பொய் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க மேடம், ஒரு உண்மையை, ஒரு தரத்தை, நல்ல பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்பதற்காக என்னை நான் அர்ப்பணித்து கொண்டு இந்த பள்ளியை பலவித கஷ்டத்திலையும் நான் நடத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி சங்கர் அவர்கள் சொன்னார். நல்ல கைதட்டுங்க. கட்டடம் கட்டும் பொழுது கூலி ஆட்களுக்கு பதிலாக கூடவே நாங்களே இருந்து எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமுங்க. இங்கே இருக்கிற கூலி ஆளுக்கு பதிலாக நானே களமிறங்கியும் கூட நான் வேலை செஞ்சுருக்கிறேன்னு சொன்னார். ஒரு நல்ல உழைப்பாளி நடத்துகிற ஒரு கல்வி நிறுவனத்திற்கு ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் டெப்டி கமிஷனர், விவசாய குடும்பம் சொன்னார். நானும் அதே விவசாய குடும்பத்தில் பிறந்தவதான். என் வீடு எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாத வீடு என்னுடைய வீடு. 3 வேளையும் நாங்கள் வயிறார சாப்பிட்டதாக வரலாறே கிடையாது. அப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோம், கருவறையில் தொடங்கி கல்லறையில் நம்ம வாழ்க்கை முடியுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி முடியலைங்க. கருவறையில் தொடங்கி கல்லறைக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ள வகுப்பறைகள் தான் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் தீர்மானம் செய்கிறது. நம்பி வையுங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைகள் சாதனை படைப்பாங்கன்னு சொன்னேன். வகுப்பறைக்கு என்ன அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தேசம் பாரதி என்பவனை அடையாளப்படுத்துச்சு. எழுத்தால் புரட்சி செய்து இந்த தேசத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுத்தான் பாரதி. அவன் ஒரு வகுப்பறை மாணவன். அவங்க அப்பாவுக்கு பாரதி கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. அதனால் கணக்கு வாத்தியார்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆசிரியர் கணக்கு சொல்லி கொடுத்துட்டு எல்லா மாணவர்களும் கணக்கு போடுறாங்களான்னு பார்த்தாங்க. பாரதி கணக்கு போடல, கவிதை எழுதிட்டு இருந்தா. கணக்கு அது பிணக்கு, அது எனக்கு ஆமணக்குன்னு எழுதிட்டு உட்காந்துருந்தா. கணக்கு வாத்தியார் பார்த்தாரு, உனக்கு கணக்கு வராதடா ஆனால் கவிதை வருகிறதடான்னு கொண்டு போய்
தமிழாசிரியர்கிட்ட ஒப்படைச்சாரு. அதனால்தான் இந்த தேசம் மகாகவி பாரதியை அடையாளம் கண்டது என்று சொன்னால், பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். சரி, பாரதிக்கெல்லாம் ஏன் போகணும்? இந்த சாந்தாமணியே வகுப்பறை மாணவிதான். நான் சொன்னேன்ல, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அல்லல் படுற குடும்பம். அவருக்காவது 3 ஏக்கரா இருக்குதுன்னு சொன்னார். எங்கள் அப்பா அம்மாவுக்கு 1 ஏக்கராங்க, அரை ஏக்கராங்க கிடையாது, கூலி வேலை. இதில் 9வது வந்துட்டேன். எப்படியோ தக்கி படித்து 9வது வந்துட்டேன். 9வதுக்கு அப்புறம் என் படிப்பு தொடரலை. ஏன்னா எங்கள் சமூகத்தில் அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. பெண் பிள்ளைகள் பெரிய மனுஷியாயிட்டா வீட்டோடு வச்சிருவாங்க. எங்கேயோ தெக்க வடக்க பார்த்து யாரோ ஒருத்தர் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எங்கள் அம்மா சொல்லுது, எங்கேயோ தெக்க வடக்க பாருங்க, அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுங்கங்குது எங்கள் அம்மா. எங்கள் அப்பா சொல்கிறாரு, இல்லை அவள் படிக்கட்டுங்கிறாரு. எங்கள் அம்மா சொல்லுது, சட்டிவானதாங்க கழுவ போகிறா இன்னொருத்தர் வீட்டுக்கு போய், எதுக்குங்க அவளுக்கு படிப்பு வேண்டாம், எங்கள் அப்பா படிக்கட்டு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1 வருஷம் 2 பேர் வீட்டுக்குள்ளே பட்டிமன்றம். இப்போ ஏன் பட்டிமன்ற பேச்சாளராக வந்தேன்னு தெரிஞ்சுதா? இவங்க 2 பேர் வீட்டுக்குள்ளே பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தாங்க. 1 வருஷம் எனக்கு பிரேக்கு. கடைசியில் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு. இப்போ என் படிப்பு தொடருது. மறுபடியும் 9ஆம் வகுப்புக்குள்ளேயே போகிறேன். 8வது படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து என்னை அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடுது. அவமானமாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்காக சகிச்சுக்கிட்டு படிப்பு தொடருது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு போட்டி வச்சாங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா. அதை முன்னிட்டு எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் பேச்சு போட்டி. எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, நம்ம பள்ளியிலிருந்து ஒருத்தரை பேச வைங்கன்னு. எங்கள் டீச்சர் யோசிக்கவே இல்லை, சாந்தாமணின்னு என் பேரை சொல்லிட்டாங்க. எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கமே இல்லை. டீச்சர் நான் பேச மாட்டேன் டீச்சர், எனக்கு பேசி பழக்கம் இல்லை டீச்சர். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, அங்கே உட்காந்துட்டு பேசுகிறையல்லடி, அதை இங்கே வந்து பேசுடிங்கிறாங்க. அங்கே உட்காந்துட்டு பேசுகிறது எவ்வளவு ஈஸி. இப்போ திடீர்னு கூப்பிட்டு பேச வச்சா பேசுவீங்களா? ஆனால் இப்போ மாறி போச்சு பாருங்க. இங்கே நின்றுட்டு பேசுகிறது ஈஸி, உட்காந்து கேட்குறது கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த கஷ்டத்தில் ஒரு இஷ்டத்தை எடுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையோடு உட்காருங்க. இங்கே வந்து பேசுடிங்கிறாங்க. எழுதி தரக்க ஆள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி, நம்முடைய கமிஷனர் சொன்ன மாதிரி, இன்னைக்கெல்லாம் இந்த யுகம் கணினி யுகம். என்ன வேணும் அத்தனையும் நமக்கு கம்ப்யூட்டரில் கிடைக்குது. கூகுளில் போய் தட்டுங்க, பேரை போடுங்க, என்ன வேணும் அத்தனையும் கிடைக்கும். அன்னைக்கு அந்த வசதி இல்லை. பாரதியும் கூட சொன்னா, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோன்னா. கேட்கறக்கு மட்டும் இப்போ கருவி செய்யல, ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறக்கே கருவி செஞ்சுட்டோம். அது கமிஷனருக்கெல்லாம் தெரியும். ஈஸியாக பிடிக்கிறாங்கல்ல. இங்கே திருடிட்டு ஒரிசா போயிட்டா ஓடி போய் பிடிச்சிட்டு வர்றாங்கல்ல. அந்த டெக்னாலஜி, அந்த ஃபோனை வச்சு, அந்த டவர் வச்சு எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காரர் எனக்கு கூகுள்னு தான் பேர் வச்சுருக்கிறாரு. ஏன்னா அந்த மனுஷன் எங்கே இருந்தாலும் இப்போ நான் கண்டுபிடிப்பேன். இப்போ இங்கே வந்துடுற மேடைக்கு 2 பிள்ளைங்க அவர் கையில் தான் ஒப்படைச்சிட்டு வருவேன். அவர் பத்திரமா பார்த்துக்கிறாரான்னு இங்கிருந்து ஒரு ஃபோன் அடிப்பேன். சொல்லுமா எங்கே இருக்கீங்க? வீட்டில் தாம்மா. எங்கே? நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க. போடுவார். அது டர்ன்னு ஓடு. முடிவு பண்ணுவது நம்ம வீட்டு மிக்சி தான், நம்ம வீட்டு மிக்சி தான். ஒரு நாள் நிகழ்ச்சி, மழை, கேன்சல். நேரத்திலேயே வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் இவரைக்கான புள்ள மட்டும்தான் இருக்கிறா. எங்கெங்க ஒப்பேன? அடப்போமா, நீ பேசுகிறேன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்போ ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுக்குள்ளே மிக்சியை தூக்கி வைக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் போகிறாருன்னு. போக முடியுமா? இன்னைக்கு இருந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துடுது. அன்னைக்கு அந்த வசதி இல்லை. டீச்சர் எழுதி தர்றக்கு ஆள் இல்லை டீச்சர். ஏண்டி வருத்தப்படுற? நான் எழுதி தர்றேன். சரி, ஏதோ ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா 7 பக்கம் எழுதி கொடுக்குறாங்க. 7 பக்கம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்கூல்லையே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் தான். பார்த்தியா? கை தட்ட மாட்டேங்கிறீங்க. இந்த மூஞ்சியா இது அவுட்ஸ்டாண்டிங்கா? அப்படிதான் நினைக்கிறீங்க, அப்படிதான் நினைக்கிறீங்க.
எப்படி அவுட்ஸ்டாண்டிங் தெரியுமா? மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது. மேக்ஸ் டீச்சர் கெட் அவுட், அவுட்டில் நிற்பேன். இங்கிலீஷ் வரவே வராது, அதுக்கு தான் தமிழ் படித்தேன் நான். இங்கிலீஷ் சுட்டாலும் வராது. இங்கிலீஷ் டீச்சர் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர மாட்டேனா, கெட் அவுட். ஆக அப்படி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு நான். ஒரு பக்கம் படிக்க முடியாமலே வெளியே நிற்கிற கேஸு. 7 பக்கத்தை எப்படி படிப்பேன்? எங்கள் அப்பாட்ட ஓடி வந்து சொல்கிறேன், அப்பா 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 என்னால் படிக்க முடியாது. எங்கள் அப்பா சொல்கிறார், கண்ணு எப்படியாவது படித்து பேசியிருக்கண்ணு, இது மான பிரச்சனைங்கிறார். ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி இது மான பிரச்சனை கண்ணு, பேசியிருக்கண்ணு. சரி, அப்படிதான் இருந்தாலும் ஏதோ மின்சார வசதி இருந்துச்சு அன்னைக்கு, அதுவும் கிடையாது. பணவோட குடிசை வீடு, மண்ணெண்ணெய் விளக்கு, கண்ணாடி கூட கிடையாது. சீலையில் தான் திரி போட்டு அது குபு 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 குபுன்னு எரிகி, எப்படி கண்ணெல்லாம் கரும்புகப்பட்டு கண்ணெல்லாம் எரிகி. இந்த சூழலில் தான் 7 பக்கத்தை மனப்பாடம் பண்ணேன். போட்டி நடக்கிற நாள் வந்தாச்சு. எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து அத்தனையும் ஆம்பளை பசங்க, விரல் விட்டு எண்ணற மாதிரி 3 பெண் பிள்ளை, நான் உட்பட. வந்த பையங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு கொலை கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு நடுங்குது. திரும்ப ஓடுறேன் எங்கள் டீச்சர்கிட்ட, டீச்சர் டீச்சர் இப்போவாது என்னை விட்டுருங்க டீச்சர், என்னால் பேச முடியாது டீச்சர். எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க, ஏய் போடி போய் பேசுடி, பேசுறது பெருசு இல்லடி, பரிசு வாங்கிட்டு வா. இங்கே பேசவே முடியாது, பரிசு எப்படி வாங்கிறது? அப்படி பரிசு வாங்கலின்னா பெரம்படி அன்னைக்கெல்லாம் வாங்கணும், கிடைக்கும். வீட்டில் வந்து சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? சொன்னால் இவங்களும் ஒத்துவாங்க, வாத்தியாருக்கே கோம்பர வச்சியா நீயே அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க. எதுக்கு வம்பு? அடியை வாங்குவோம், வீட்டில் வந்து சொல்ல மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு நூற்றாண்டுக்குள்ள எத்தனை மாற்றம். இன்னைக்கு நாங்கள் முறைச்சி பார்த்தாலே 3 மாதம் ஜெயிலில் ஓடுறக்கு ரெடியாக உட்காந்துருக்குறீங்க. அந்த அக்கா தலையாட்டுது, ஆமாம் நீ முறைச்சிருவியா அப்படின்னு தலையாட்டுது. ஏன்னா ஏமானவன் தினம் எனக்கு சவால் தான். நான் கல்லூரி பேராசிரியை, தினம் என்னை சீண்டுவா, மவளை அடி அடி மவளேம்பா. ஏன் அடித்தா 6 மாதம் நான் கம்பி எண்ணுவேங்கிறதவங்க கரெக்டாக எண்ணிட்டு உட்காந்துருக்குறா. ஒரு நூற்றாண்டுக்குள்ளே எத்தனை மாற்றம் ஆகியிருக்குது. அன்னைக்கெல்லாம் அடி வாங்கினோம், பெரம்படி போடி போய் பேசு. சாந்தாமணின்னு பேரை கூப்பிட்டு விட்டுட்டாங்க. ஓடி வந்து இங்கே நின்ன, கூட்டத்தை பார்த்த, ஒரே பயம், வார்த்தை வரல, டக்குன்னு கண்ணை மூடுன. என்னென்னலாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தனோ அதையெல்லாம் கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்த. இப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது இப்படியெல்லாம் நமக்காக அரும் பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான்னு தான் சொன்னேன். சொல்லும்போது பட்டுன்னு கண்ணை முழிச்சிட்டேன். அந்த கார்னரில் எங்கள் டீச்சர் பெரம்போடு நிற்கிறாங்க. பார்த்தது சப்த நாடி நின்று போச்சு. காற்று தான் வந்தது, பேச்சு வரல, என்ன செய்யறதுன்னு தெரியல. மேடையிலேயே அழுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். உடனே அந்த நீதிபதிகள் சொன்னாங்க, வா வா வந்து உட்கார். உட்கார்ந்தாச்சு. ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்ன இல்லை பரிசு இல்லை, ஆனால் பெரம்படி உண்டு, அதில் தப்பிக்கவே முடியாது. அன்னைக்கெல்லாம் பயங்கர டெக்னிக் நாங்கள்லாம் கற்று வச்சுருப்போம். தலைக்கு எப்படி தெரியுமா, மாரியாத்தாளுக்கு எண்ணெய் காப்பு எடுக்கிற மாதிரி தலை பூரா எண்ணெய் எப்பிட்டு போயிடுவோம். இன்றைக்கி ஒரு உள்ள தலையிலையும் எண்ணெய் கிடையாது. என் காலேஜுக்கு வருவா ஃப்ரீ ஹேர். நான் சொல்லுவேன், ஏங்கன்னு இதுக்கு ஒரு கிளிப்பை போட்டுட்டு வரலான்னு. அவள் சொல்லுவா, மேடம் என்ன சொல்கிறீங்க, தினம் லேட்டாக வந்தால் பின்னுவேங்கிறீங்களா, பின்னுங்க மேடம். திரும்பி தலையை கொடுத்துட்டு நிற்கிறான். நான் வாங்கி கிளிப் போட்டு விட்றேன். காலம் மாறி போயிருக்குது. அன்னைக்கெல்லாம் நாங்கள் தலைக்கு அப்படியே வடியும் எண்ணெய். ஏன் தெரியுமா, நல்லா கையில் தேய்ச்சிட்டு உட்காந்துக்குவோம். பெரம்பு படும் ஆனால் படாது, வலிக்கும் ஆனால் வலிக்காது. இதெல்லாம் எங்கள் டெக்னிக்கு. இப்போ நான் அடி வாங்கிறதுக்கு தயாராகிட்டேன். நல்லா எண்ணெயை எந்த தலையில் பத்துலினாலும் பக்கத்தில் இருக்கிற தலையிலையும் இதையும் தேய்ச்சி அடி வாங்க தயார். பரிசு அறிவிக்கிறாங்க. 3ஆம் பரிசு ஒரு மாணவன், 2ஆம் பரிசு ஒரு மாணவன், முதல் பரிசு சாந்தாமணி. அப்பா ஷப்பா, நம்புனீங்களே, நம்புனீங்க பரவாயில்ல. ஆனால் நான் நம்பலை.
நம்ம பேச்சையே நிறைவு செய்யலையே, எப்படி நம்மளுக்கு பரிசு கொடுத்தாங்க? அப்போ ஜட்ஜு பண்ண நீதிபதிக ஏன் இப்படி பரிசு கொடுத்தோங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அவங்க சொன்னாங்க, இங்கே வந்து பேசிய அத்துணை பேருமே அறிவுபூர்வமாக பேசினார்கள், சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள்னு. பாரப்பா, நான் அவமானப்படுறதுக்கு இத்தனை பேர் கைதட்டுறீங்க கேட்காமலையே. நான் அதுக்கு அழுத, அடுத்த வார்த்தை வரலின்னு அழுத, ஆனாலும் எனக்கு பரிசை கொடுத்தாங்க. எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க பாருங்க, அதுதாங்க இன்னைக்கு என் வாழ்க்கை. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏய், இந்த பரிசு எப்படி வந்ததோ அதை பற்றி கவலைப்படாதீடி, உனக்குள்ள ஒரு திறமை இருக்குதுடி, மேடை ஆளுமை இருக்குது, சரியா பயன்படுத்தினா எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளராக வருவேன்னு சொல்லி அன்னைக்கு என் ஆசிரியர் போட்ட பிச்சை தான் 3000 மேடைகளை கடந்து நான் பேசி வருகிறேன் என்று சொன்னால், உள்நாட்டிலும் மட்டுமல்ல பல வெளிநாடுகளுக்கும் போய் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா இப்போ நம்புறீங்களா பெற்றோர்களே? வகுப்பறைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. இந்த மேடைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் சாதாரணப்பட்ட பிள்ளைகள் அல்ல, இவர்களும் எதிர்காலத்திலே உலகம் போற்றக்கூடிய பிள்ளைகளாக வருவார்கள், உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால். நம்புங்க, நம்பி ஆசிரியரிடம் ஒப்படையுங்க. ஏன்னா ஆசிரியருக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குது. நான் பேச்சாளர் பரம்பரையா இல்லை, ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த திறமையை என் ஆசிரியர் வெளியே கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஆசிரியருக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதனால் ஆசிரியர்களை நம்புங்க. நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் உங்கள் பிள்ளைகள்லாம் அந்த கொரோனா வகுப்பு அட்டன் பண்ணாங்களா தெரியாது. நானெல்லாம் காலேஜ். கொரோனா காலத்தில் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுச்சு, நடந்த சம்பவம். நான்லாம் கொரோனாவில் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? என் காலேஜ் பையன்கிட்ட, காலேஜ்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் நான் தான். செல்ஃபோன் வச்சுருந்தா உள்ள அனுமதிக்க மாட்டேன், போட வெளியிலன்னு முடிக்கிட்டுருவேன். இந்த கொரோனா காலத்தில் செல்ஃபோனில் தான் வந்து அவன் வகுப்புக்குள் உட்கார்ந்தான். ஒருத்தன் எனக்கு அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிற மெசேஜ் அடிக்கிறான், எந்த செல்ஃபோனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்ஃபோன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமரங்குன்னு அடிக்கிறான். என்னை பூமரங்கு ஆக்கி பார்த்துட்டா என் மாணவன். இந்த ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுது. உடனே ஒரு மாணவன், என் மாணவன் மாதிரி இல்லை, ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் ஃபோன் பண்ணுறான், டீச்சர் உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு கொரோனான்னு உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சுது? நாங்கள் இன்னும் பள்ளியோடு தொடர்பில் இருக்கிற டீச்சர், இங்கே சீக்கிரம் நல்லாகணும், எங்கூட ஒரு 6 பேர் உங்கள் கூட பேசுகிறாங்க, பேசுங்க டீச்சர். ரெண்டாவது ஒரு பையன் பேசுனா, அவன் பேர் ராஜ்குமார். டீச்சர் என்னை ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த வருஷம் இந்த வகுப்பில் உங்ககிட்ட படித்தேன், பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல்லையே நான், தினம் நீங்கள் என்னை பாராட்டுவீங்க, தினம் வெரி குட் வெரி குட், நிறையா அப்ரிஷியேஷன் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும், ஞாபகம் வருதா டீச்சர்? அவங்க யோசிச்சுட்டு கொஞ்சம் நினைவு வருதப்பான், இருங்க டீச்சர் இன்னொரு 4 பேர் பேசுகிறாங்க. அந்த 4 பேரும் பேசுனாங்க, யார் யார் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க. ராஜ்குமாரை கேட்டாங்க, நீ இப்போ என்னப்பா பண்ணிகிட்ருக்கிறேன்? அவன் சொன்னான், நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் மாதம் 3 லட்சம் சம்பாத்தியத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் டீச்சர்னு சொன்னான். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, எங்ககிட்ட படித்த பிள்ளை, அதாவது நாங்கள் ரிட்டையர்டிலும் கூட இவ்வளவு சம்பளம் வாங்க மாட்டோம், எங்ககிட்ட படித்த பிள்ளை இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னா பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே உள்ளம் ஆசிரியர்களுடைய உள்ளம்தான். அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, அப்படியாப்பா, நல்லா இரு நல்லா இரு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபோன் பண்ணானல்ல, அவங்கிட்ட கேட்டாங்க, ஏப்பா நீ தான் ஃபோன் பண்ணுன, உன்னை பற்றி நீ சொல்லவே இல்லையேன். உடனே அவன் சொன்னான், டீச்சர் என்னை பற்றி நான் சொல்கிறத விட ராஜ்குமார் சொன்னால் நல்லா இருக்குன்னு டீச்சர், ராஜ்குமார் நீ சொல்லுனா. அப்போ அவன் சொன்னான், டீச்சர் துபாயில்
ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறா. 2000 பேர் இவங்கிட்ட வேலை செய்கிறாங்க. அந்த 2000 பேரில் ஒருத்தந்தா 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்குகிற நான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்குமார் சொன்னா. ஆசிரியருக்கு அப்படியே ஆச்சரியம். உடனே இவன் சொல்கிறா, இந்த முதல் ஃபோன் பண்ண டீச்சர், என்னை நீங்கள் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். ஸ்கூல்லையே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். எப்பவுமே கடைசி பெஞ்சுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வச்சுருக்கிறோம். அங்கிருந்து ஒருத்தர் எந்திரிச்சாலே வில்லங்கம் எந்திரிக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதுக்கு மாப்பிள்ளை பெஞ்சுன்னு நாங்கள் வேறு வச்சுருக்கிறோம். கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் டீச்சர். வகுப்பில் அப்பப்போ நான் செய்கிற குறும்பு தாங்காமல் வகுப்புலேயே உயரமான பையன் நான் தான். என்னை மறுபடியும் மேலேற்றி நிறுத்திடுவீங்க. சில நேரங்களில் என்னோட தொந்தரவு பொறுக்க முடியாமல் கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவீங்க. நான் எல்லா வகுப்புலையும் குறும்பு செய்வேன். அப்பப்போ டிசி வேற கொடுத்துருவீங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து கெஞ்சி கூத்தாடி அப்புறம்தான் என்னை சேர்த்துக்குவீங்க. என்னை ஞாபகம் வருதா டீச்சர்னு சொன்னான் அந்த முதல்ல ஃபோன் பண்ணவன். அந்த 2000 பேர் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த நிறுவனத்தினுடைய ஓனர். டீச்சருக்கு ஞாபகம் வந்துடுச்சுப்பான்னு. அப்போ அவன் சொன்ன வார்த்தை இதுதான். என்ன சொன்னான் தெரியுமா? டீச்சர், நான் அப்பப்போ என்னை பெஞ்சு மேலே நீங்கள் ஏற்றி நிறுத்துவீங்கல்ல, அப்போ என்ன வாழ்க்கை பாடத்தை நான் கத்தன் தெரியுமா? வாழ்க்கையில் இதை விட உயரணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நான் கற்றுட்டேன். என்னை அப்பப்போ வெளியே கொண்டு போய் நிறுத்துவீங்க. வெறும் ஏட்டுக்கல்வி உதவாது, வெளியுலக கல்வியும் கற்றுக்கோணுங்கிறத வெளியே நிற்கும் போது கற்றுட்டேன். அப்பப்போ டிசி கொடுப்பீங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ என்ன வாழ்க்கை பாடத்தை நான் கத்தன் தெரியுமா? எவ்வளவு சிக்கல் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த பாடத்தை நான் இந்த வகுப்பறையில் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு துபாயில் 2000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால் வகுப்பறைகள் தான் வரலாறுகளை படைக்கும். அந்த வகுப்பறைகளை அருமையாக பயன்படுத்துகிற வாய்ப்பு ஆசிரியர்களால் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஏங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஆசிரியர் இல்லைன்னா ராமனுக்கே கல்யாணம் ஆகியிருக்காதுங்க. யார் அந்த ராமன் கேட்குறீங்களா? நம்ம காப்பிய நாயகன், கம்பராமாயணத்து கதாநாயகன், நடையில் நின்றுயர் நாயகன். ராமனுக்கு கல்யாணம் ஆகியிருக்காது. வில்ல உடைச்சிட்டா. இப்போ சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஜனகன் கேட்குறா, இவன் யாரு, இவனோட பரம்பரை எப்படிப்பட்டது, நான் எப்படி பொண்ணை கொடுக்கறதுன்னு. உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவன் யாரு, தசரதனோட பையன். ஐயோ, தசரதனோட பையனா? தசரதனுக்கு 60,000 மனைவி. அன்அஃபீஷியலா 3 மனைவி. 63,000 மனைவியை உடையவனுடைய பையனுக்கு பிள்ளையை கொடுக்கறதான்னு யோசிச்சா. அப்ப அங்க சொன்னாரு, இங்க பாரு, தசரதனை வச்சு நீ பொண்ணு கொடுக்காத. இவன் யாருகிட்ட படிச்சான் தெரியுமா? ஒழுக்க சீலராக இருந்த வசிஷ்டரிடம் இவன் மாணவன். அவருடைய மாணவன் என்பதற்காக உன் பெண்ணை திருமணம் செய்து கொடுன்னு சொல்லி அந்த ராமனுக்கே ஆசிரியரால் தான் திருமணம் ஆச்சுன்னு சொன்னா. அந்த ஆசிரியர் பணி அவ்வளவு சாதாரணமான பணி அல்ல. ஆனால் நம்ம எப்படி நம்ம பிள்ளைக்கு ஒத்துழைப்பு தரணும்? இன்னைக்கு பெற்றோர்கள் நிறைய இருக்கிறீங்க. தயவு செய்து உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். எந்த சூழலிலும் அடுத்த பிள்ளைகளோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடாதீர்கள். ஒரு ரோஜாவை மல்லிகையோடு ஒப்பிடாதீர்கள். ஏன் ரோஜாவை ரோஜாவோடும் ஒப்பிடாதீர்கள். ஏன்னா நாங்கள்லாம் ஆசிரியராக இருந்து பார்த்துருக்குறோம். நான்லாம் ஸ்கூலில் கொஞ்ச காலம் வேலை செஞ்சேன். ப்ரோரஸ் கார்டு கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரோரஸ் கார்டு கொடுத்த உடனே எந்த பெற்றோர் அவங்கவுங்க ப்ரோரஸ் கார்டை பார்த்ததாக வரலாறே கிடையாது. டக்குன்னு எட்டி பக்கத்தில் பார்ப்பாங்க. அவன் 2 மார்க்கு கூட வாங்கினா இவன் தீந்தா. வீட்டுக்கு வந்து, ஏண்டா 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடம் தானே, லிட்டில் சில்வர் லைன்ஸ் தானே? ஆமாப்பா.
2 பேரும் ஒரே வகுப்பு தானா? ஆமாப்பா. 2 பேருக்கு ஒரே டீச்சர் தானா? ஆமாப்பா. அவன் 2 மார்க் கூட வாங்கியிருக்கிறா, நீ 2 மார்க் குறைச்சி வாங்கியிருக்கிற கேட்போம். அப்போ அவன் அப்படியே மெதுவாக சொல்லுவான், அவனோட அப்பம் வேற இல்லை, அவன் அப்பா அறிவாளி இல்லை சொல்லுவான். ஏன்னா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அறிவாளிகள். ஒன்றா இருந்தாலும் யானை மாதிரி அறிவோடு இருக்கிற பிள்ளைகள். அது கேட்கு. தயவு செய்து ஒப்பிடாதீர்கள். இன்னும் சில வீடுகளில் என்னால் இப்படி வர முடியல, என்னால் இப்படி வர முடியல, நீயாவது வாடா தம்பி, நீயாவது வாடா தம்பி, கலெக்டர் ஆகோன்னு நம்ம ஆசைப்பட்டோம். முடிஞ்சுதா? அன்னைக்கெல்லாம் பாஸ் ஆகிறதே பெருசு. நானெல்லாம் பாஸ் ஆனதே பெருசு. எங்கள் அம்மா சாமி கும்பிட்டுது, அவள் ஃபெயிலாகணும் ஃபெயிலாகணும். ஏன் ஃபெயிலானா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்கள் அம்மாளுக்கு அதே தான் நோக்கம். ஆனால் நான் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன். ஸ்ரீதேவி சொல்லிட்டு வர்ற மாதிரி, ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு வந்தேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, கிறக ஃபெயிலாகுன்னு நினச்சா பாஸ் ஆகிட்டு வந்திருக்குது அப்படின்னு பாயாசத்தை வச்சு கொடுத்தது. வெறும் 35 மார்க் அன்னைக்கு வாங்குறதே பெருசு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஓரளவுக்கு பிள்ளைகள் நிறைவான மார்க்கு தானே, 65 75 இவ்வளோ வாங்குறாங்களே இல்லையா? பாராட்டணுமா இல்லையா? 98 வாங்கினாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது. 98 எங்கடா போச்சு 2 மார்க்கு? அவன் என்ன தெருவிலையே ஓட்டு வந்தா திருப்தி ஆகுதா? யோசிச்சு பாருங்க. 100 வாங்கியிருக்கலாமல்லடா, 100 வாங்கியிருக்கலாமல்லடா. இப்படித்தான் எதிர்பார்க்கிறோமே ஒழிய நம்மளால வர முடியாததா பிள்ளைகள் வரணும். நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட கலெக்டர் ஆகலை, என் பிள்ளை கலெக்டர் ஆகணும். அது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. பிடிச்சி உட்கார வச்சு, தம்பி நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், குமாஸ்தா தாண்டா ஆகியிருக்கிற, போக வர்றவனுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறேன்டா, நீ நல்லா படித்து கலெக்டர் ஆயிரோண்டா. அவன் சொல்லுவா, சரிப்பா நான் கலெக்டர் ஆயிரணுப்பா. அம்மா அவர் கிடக்கிறார் லூஸு, அவர் எப்போ அப்படி தான் சொல்லுவார், தம்பி நீ நல்லா படித்து டாக்டர் ஆயிரு தம்பி. உடனே அது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. உடனே அவன் சொல்லுவா, சரிம்மா நான் டாக்டர் ஆயிடுறேன், நீ டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போடணும், அம்மா 2 கண்குளிர பார்க்கணுங்க. அந்த அம்மா தாத்தா வருவார், அவங்கெல்லாம் கிடக்கிறாங்க சாமி, நீ எப்படியாவது படித்து பெரிய வக்கீல் ஆயிரு சங்கர் மாதிரி. ஏன்னா நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டார், நீ பெரிய வக்கீலாகி அதையெல்லாம் மீட்டுட்டு வரணும். இது சரி தாத்தா, நான் பெரிய வக்கீல் ஆயிடுறேன். ஏன் இது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. பாட்டி அவங்கெல்லாம் கிடக்கிறாங்க தம்பி, அதெல்லாம் விட்டுரு, நீ பெரிய என்ஜினியர் ஆயிரு, தெருவெல்லாம் ஓட்டக்கட்டு, நான் போய் வாடகை வாங்கிட்டு வந்துடுறேன். அது சரியா, நான் என்ஜினியர் ஆயிடுறேன். எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பையனே வக்கீல் ஆவானா, கலெக்டர் ஆவானா, டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா? மொத்தத்தில் பைத்தியம் ஆவான். இதுதான் உண்மை. ஆசைகளை நம்ம அவங்க மேலே திணிக்கக்கூடாது. நான் இன்னுமே ஒன்று கேட்குறேன், உங்கள் நட்சத்திரமும் பிள்ளைகளோட நட்சத்திரமும் ஒன்றா? இல்லை. உங்கள் ராசியும் அவங்களோட ராசியும் ஒன்றா? இல்லை. உங்களுடைய இரத்த வகையும் அவங்களோட இரத்த வகையும் ஒன்றா? இல்லை. சாப்பிட்ற உணவுலையும் கூட வேறுபாடுங்க. நம்மள பழைய சோறு இடியாப்பம்னு திங்கிறோம், அதுக்கு நூடுல்ஸ்னு ஒன்று திங்குது. தூரத்துலேருந்து பார்த்தா எருமை வைக்கோல் மேயிற மாதிரி சாப்பிடுது. அதுகளோட உணவு பழக்கங்களும் எல்லாம் மாறி இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை மட்டும் நம்மளை மாதிரி வரணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, இத்தனையும் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? மார்க் வாங்கினா மகிழ்ச்சி, மார்க் வாங்கினா மகிழ்ச்சிங்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. மார்க் வாங்கினா மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சியாக இருந்தால் மார்க் வாங்க முடியுங்கிற சூழலை பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுங்க. பேசுங்க, சொல்லுங்க. நீங்கள், நான் ரொம்ப வருத்தத்தோடு எப்பவுமே சொல்லுவேன், இந்த 10th +2 படிக்கிற வீட்டுக்கு போயிடவே கூடாதுங்க. அது வீடே கிடையாது, சுடுகாடு. ஒரு வீட்டுக்கு தப்பி தவறி போயிட்டேன். 5வது படிக்கிற உள்ள சோபால் உட்காந்துட்டு இருந்தது. கண்ணே எங்கே உங்கள் அப்பான? சத்தம் போடாதீங்க ஆண்டி. ஏமான? எங்கள் அண்ணன் +2 படிச்சுட்டு இருக்கிறான்னுச்சு. உடனே அந்த சத்தம் கேட்டு அவர் வெளியில் ஓடி வந்தார். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு மயான அமைதின? பையன் +2 படிக்கிறான். டிவி எல்லாம் கட் பண்ணிட்டேன். சரி அது வரவாள், உங்கள் அப்பனம்மா இருந்தாங்களே எங்கேன? டைம் பீயிங் அவங்கள இந்த வருஷம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம். ஏன்னா அவன் +2 எழுதுன பிறகு கூப்பிட்டு வந்துக்கலான்.
நான் சொன்னேன் இது வீடே கிடையாது சுடுகாடு அப்படின்ட்டு. அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறானல்ல அந்த பையன், +2 பையன், கதவை மெதுவாக திறந்து பார்த்தேன். அவன் ஸ்கேலில் ரப்பரை வச்சு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறான். அது செவுத்தில் போய் அடிக்கிறான். நான் பொறுக்காமல் கேட்டேன், டேய் 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 உனக்காக குடும்பமே அளப்பற பண்ணிட்டு தெரியுது, நீ உள்ள விளையாடுறையாடானா? அவன் சொன்ன, போங்க ஆண்டி, போக வர்றவங்கெல்லாம் அறிவுரை சொல்கிறாங்க ஆண்டி, கீரை விற்கிறமா வருது. அது சொல்லுது, டேய் கண்ணு எப்படியாவது படிச்சிருக்கண்ணு, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு. அந்த அம்மா பால்காரரு தினம் அறிவுரை, போக வர்றவங்கெல்லாம் அறிவுரை சொல்கிறாங்க ஆண்டி, என்ன பண்ணுறதுன்னே தெரியலேன். இல்லைங்க, ஒரு மகிழ்ச்சி களத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து பாருங்க, புரிகிற மாதிரி சொல்லுங்க, பிள்ளைகள் கட்டாயம் அதை பின்பற்றுவாங்க. நான் இன்னொன்று புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். இந்த ஆட்டிசம் அப்படின்னு ஒரு குழந்தைகள் இந்த உலகத்தில் இருக்குதுப்பா. அவங்களுக்குன்னு ஒரு தனி வகுப்பு இருக்குது. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. காலையில் கொண்டு வந்து பிள்ளைகளை இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. மத்தியானம் கூப்பிட வரும்போது ஒவ்வொரு பெற்றோரும் அந்த ஆசிரியர்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? டீச்சர் இன்னைக்கு அவளே எடுத்து சாப்பிட்டாளுங்களா, அவளே பாத்ரூம் போயிட்டாளுங்களா, அவளே இன்னரை போட்டுட்டாளுங்களா, அவளே வடிகிற ஜொல்ல தொடச்சிட்டாங்களா, இப்படித்தான் கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, குறையுடைய பிள்ளைகிட்ட கூட அவங்க குறைகளை பார்ப்பதில்லை. குறையே இல்லாமல் பெற்ற பிள்ளைகளிடம் நாம் எதற்குங்க குறைய பார்க்கணும்? எதுக்கு குறைய பார்க்கணும்? சொல்லி கொடுங்க, உட்கார்ந்து பேசுங்க. இப்போ இங்கே எல்லாருமே மாணவர்களும் உடன் அமர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? மாணவர்கள் உடன் அமர்ந்திருக்கீங்களா? சார் சொன்னார் 50% எல்லாம் கலை நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் பெற்றோரோடு அமர்ந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. மாணவர்களெல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். சரி. ஏன்னா ஒரே சந்தோஷம். உங்களை திட்டுறேன்னு இல்லை, சார் திட்டல, உங்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன்னு இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். முன்னாடி உட்காந்துட்டு அவன் ரொம்ப சிரிக்கிறான், எங்கே படுத்தது எங்கள் அம்மாளுக்கு தான் சொல்கிறாங்க, ரொம்ப சிரிக்கிறான். நான் ஆரம்பத்திலிருந்து அவனை பார்த்துட்டே இருக்கிறேன், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இன்னும் 4 வார்த்தை சொல்லுங்கள், இன்னும் 4 வார்த்தை சொல்லுங்கள். சரி, இப்போ அவியலுக்கு சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் இருக்கீங்கள, உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன். நடிகர்களை பிடிக்குமா? எந்த நடிகரை பிடிக்கும்? தளபதி யாருக்கு பிடிக்கும்? விஜய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பெற்றோர்களும் கை தூக்கலாம். அடாடாடாடா. அஜித் பரவாயில்ல. தனுஷ் அட பாருப்ப, தனுஷுக்கு பெண் பிள்ளை கை தூக்குறாங்க. சிம்பு பாவ டெபாசிட்டே போச்சு சிம்புக்கு. ஒரு அக்கா ஒரு இது பிடிக்குங்குது. நான் கேட்குற, தனுஷ்னா பெண்கள் கை தூக்குறீங்க. நான் ஒரே கேள்வி அம்மா உங்ககிட்ட, நாளைக்கு உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, மருத்துவமனையில் போய் படுத்திருந்தீங்கன்னா அந்த தனுஷ் எல்லா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு ஆல் தாய் கிழவிஸ் டுடே கேன்சல், மை தாய் கிழவி இன்னும் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு ஓடி வந்துடுவானா? சரி விடுங்க, இப்படியும் தெரிஞ்சிருந்தா கையே தூக்கி இருக்க மாட்டேன், என்னை வச்சு பண்ணுறாளேன்னு விடு. தளபதின்னு சொன்னதி கையை இத்தனை பேர் தூக்குனீங்களே, உங்ககிட்ட நான் கேட்குறேன், அடுத்த டேர்ம் ஃபீஸு தளபதி கட்டுவானா? இப்போ வேறு அரசியலுக்கு வேறு வந்துட்டார், நான் குறை சொல்லலை. தளபதி கொண்டு வந்து பணம் கட்டுவானா? நீ சொல்லு பதில். தளபதியாக கட்டுவா? யார் கட்டுவா? அப்பா அம்மா. அப்போ கொண்டாட வேண்டிய ஹீரோயினி யாரு? அப்பா அம்மா. கொண்டாட வேண்டிய ஹீரோயினி யாரு? சொல்லுங்க சத்தமா. அப்படின்னா நல்ல ஒரு கை தட்டுங்க. ஏன்னா சினிமா நடிகர்கள் எல்லாம் ஒன்லி என்டர்டெய்னர், நம்மளை மகிழ்ச்சி படுத்துகிறாங்க. ஆனால் நமக்காக அர்ப்பணிப்போடு வாழுபவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். இது வெளிநாடுகளில் இல்லாத சிறப்பு இந்த இந்திய திருநாட்டிலே, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே. வெளிநாடுகளில் பாருங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு பார்ட்டு, அதே மாதிரி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பயன்படுத்துகிற ஒரு செல்போன் மாதிரி.
ஆனால் நம்ம நாட்டில் தான் பிள்ளைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு காடு நிலம் விற்று நகைகளை எல்லாம் விற்று என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள் பெற்ற பாக்கியம் நம்மளுக்கு இருக்கிறதுனால அர்ப்பணிப்போடு கூடிய பெற்றோர்கள் தான் நாம் கொண்டாட வேண்டிய ஹீரோயினி. நல்லா எழுதி வச்சுக்குங்க. நான் நிறைய பையன்கிட்ட கேட்குறேன், அப்பா அழுது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த வீட்டிலையும் ஆண் அழுக மாட்டான். ஏன் அழுகிறக்கு அந்த ஆணுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? எல்லா நாளும் அப்பா மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையா? ஏன் அழமாட்டார் தெரியுமா? எந்த வீடுகளிலும் அப்பா அழமாட்டார். ஏன்? தான் அழுதா தன் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கண்களிலே இரத்த கண்ணீர் வரும் என்பதற்காகவே எந்த அப்பாக்களும் அழுக மாட்டாங்க. ஆனால் அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு பார்த்துருக்கீங்களா? நாசமாக போனவனே, உனக்காக நான் அதை பண்ணினேன், இதன் பண்ண, நன்றி கெட்ட நாயா போயிட்டேன், அப்படி அழுது மூக்க சிந்தி குழம்புக்குள்ளே போட்டு அன்னைக்கு குழம்பு கொஞ்சம் ருசியாக இருந்து அத்தனையும் அம்மா பண்ணிடு. ஆனால் எந்த அப்பாவும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. நான் இன்னும் பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்பாவை கொண்டாடணும் தெரியுமா? நீங்கள் சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே நீங்கள்லாம். ஒரு 5000 போனஸ்னா அப்பா அதை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாரு. அம்மா ஆம்பளை பையனையும் பெண் பிள்ளையும் கூப்பிட்டு துணி எடுக்க போகையில் சொல்லுவாங்க பாரு, ஏய் 5000 தான் போனஸ்ஸு, உனக்கு எடுக்கணும், அண்ணனுக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், அப்பாவுக்கு எடுக்கணும், இதை வச்சு தான் தீபாவளி கொண்டாடணுங்க. உடனே பெண் பிள்ளைகள் சமத்தா சொல்லிட்டு போவோம், சரிம்மா 800 ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டேன்ட்டு போவோம். அங்கே கொண்டு போய் விட்ட வர 2000 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் தூக்கிட்டு வந்து நிற்போம். உடனே அம்மா முறைக்கு, ஏண்டி என்னடி சொல்லி கூப்பிட்டு வந்த, 2000க்கு எடுத்தியாடின்னு அம்மா முறைக்கும். உடனே அப்பா சொல்லுவார், விடுமா விடுமா, இந்த வருஷம் எனக்கு தீபாவளி வேண்டாமா, என் பிள்ளைக்கு அதை சேர்த்து எடுத்து கொடுன்னு சொல்லி நிறைய அப்பாக்களுடைய தியாகம்தான் நம்முடைய தீபாவளியாகவே மலருகிறதுன்னு சொன்னால் அந்த அப்பாவை நம்ம கொண்டாடணும். அது மட்டும் இல்லை, அதே கூலி வேலை செய்கிற அப்பா சனிக்கிழமையான கூலியை வாங்கிட்டு என் பெரிய பையனுக்கு இது பிடிக்கும், என் சின்ன பையனுக்கு இது பிடிக்குன்னு பலகாரத்தை வாங்கிட்டு வரும்போது நம்மளாம் தூங்கிடுவோம். எழுப்பி சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்துட்டு அந்த சாப்பிட்டு அதே இடத்துல படுப்போம். அப்போ அந்த கையை வச்சு நம்ம தலையில் ஒரு தடவுவார். உலகத்திலே எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை காப்பேறி அந்த தந்தையினுடைய கரம் தருகிறது என்று சொன்னால் கொண்டாட வேண்டியவர் நம்முடைய அப்பா. எனக்கு ஒரு ஆசை, இந்த அப்பாவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். இல்லை, ஒரு வாட்ச் வாங்கி தரலாமா கண்ணா, ஒரு பேண்ட் ஷர்ட் அப்பாவுக்கு வாங்கி தரலாமா? இப்போ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க காசில் தான் வாங்கி தருவேன். ஆனால் ஒரு பரிசு உங்களால் தர முடியும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு. என்ன பரிசு தெரியுமா? நல்ல பிள்ளைகள் அப்படிங்கிற பேரை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி தர முடியும். இந்த 22வது ஆண்டு விழாவில் இந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் குறிச்சுக்குங்க, நல்ல புள்ளிங்கோ இல்லை, நல்ல புள்ளிங்கோ இல்லை, நல்ல பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு பெருமையை உங்களால் தேடித்தர முடியும். அம்மாங்கிறவங்க சாதாரணப்பட்டவங்க இல்லை. நம்ம இத்தனை அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா அம்மாவோட தியாகம். நிறைய வீடுகளில் அம்மா நம்மளை கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். எனக்கு என்னம்மா சாப்பாடு? பிஸ்பலாபாத். போமா, நீ செய்யறதுக்கு பேர் பிஸ்பலாபாத்தா? வந்துவார். தனுஸ்ரீ அம்மா செய்யறதுக்கு தான் பிஸ்பலாபாத்துனே பேருன்னு கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். ஆனால் அந்த அம்மாவோட தியாகத்துக்கு அப்புறம் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு யாராச்சும் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியுமா? பிறந்த நாள் கொண்டாடும் போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம். வீட்லேயும் திட்டமாட்டாங்க, காலேஜில் நாங்களும் திட்டமாட்டோம், ஸ்கூல்லையும் திட்டமாட்டோம். ஏன்? உனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு சந்தோஷமாக இருடா, நாளைக்கு வச்சு செய்யறேன்போ. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு தாயோட வழி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த மண்ணில் இந்த கரண்ட்டை வந்து வாட்ஸ்ன்னு அளக்கிறோம், பூகம்பம் இதெல்லாம் வந்தால் ரிக்டர்னு அளக்கிறோம், சத்தத்தை டெசிபல்னு அளக்கிறோம், மனிதனுடைய உடம்புக்கு வர்ற வழியை டெல் அப்படின்னு அளக்கிறோம். நீங்கள் நம்முடைய உடம்பு 47 டெல் வழியத்தான் தாங்கும். அதுக்கு மேலே வந்தால் நம்ம செத்துருவோம். இதுதான் இயற்கையினுடைய படைப்பு. ஆனால் ஒரு தாய் பிரசவத்தின் போது 57 டெல் வழியை தாங்கித்தான், கிட்டத்தட்ட 20 எலும்பை உடைச்சா என்ன வழியோ அந்த வழியை தாங்கித்தான் ஒரு தாய் குழந்தையை பிரசவிக்கிறாள் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய வழிக்கு பின்னால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
அவங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய gift என்ன தெரியுமா? ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிற. புதுக்கோட்டையில் ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு கொரோனா காலத்தில் செல்ஃபோனில் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுனா. எல்லாரும் செல்ஃபோனில் அட்டன் பண்ணிட்டு எங்கேயும் ஓடிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன செய்வா தெரியுமா? கிளாஸ் இல்லாத நேரத்தில் ஏதாச்சும் போட்டி நடக்குதான்னு பார்ப்பா. நாசா விண்வெளி ஒரு போட்டி நடத்துச்சு. அந்த குவிஸ் ப்ரோக்ராமில் அவள் ஜெயிச்சிட்டா. இப்போ நாசா சொல்லுது, வந்து போகிற செலவு நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு. அந்த பொண்ணுக்கிட்ட காசு இல்லை. நெட்டில் போட்டா நிறைய உதவிக்கரங்கள். அவன் நாசா விண்வெளிக்கு போய் வர்ற டிக்கெட்டுக்கான காசு கிடச்சிடுது. கொஞ்சம் லேட்டாக ஒரு தொண்டு நிறுவனம் ஃபோன் பண்ணிச்சு, உங்களுக்கான செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் அமெரிக்கா நாசா விண்வெளிக்கு போயிட்டு வாங்கன்னுச்சு. அப்போ இந்த பொண்ணு ஜெயலட்சுமி சொன்னா, எனக்கான தொகை கிடச்சிடுதுங்க, நீங்கள் உதவி செய்யணுன்னா ஒன்று பண்ணுங்க, எங்கள் ஊரில் 125 குடும்பங்கள் இருக்குது, கழிவறை இல்லை, முடிஞ்சால் நீங்கள் கழிவறை கட்டி கொடுங்கன்னு கேட்டால் தொண்டு நிறுவனம் 125 வீடுகளுக்கு கழிவறையை கட்டி கொடுத்தது. இதுவல்ல பாடம். இன்னைக்கும் மத்திய பிரதேசத்திலே 7ஆம் வகுப்பு பாடத்திலே அந்த ஜெயலட்சுமி பாடமாக படிக்கப்படுகிறாள் என்று சொன்னால், நாம் படிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பாடமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலை இந்த சில்வர் லைன் பள்ளிக்கூடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இதில் படிக்கிற அத்தனை பேருமே கோல்டு லைன் மாணவர்களாக வர வேண்டும். வருவீர்கள். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். உன்னால் சாதிக்க முடியவில்லை என்றால் இந்த மண்ணில் யார் சாதிக்க முடியும்? இன்னைக்கு ஆனுவல் டேக்கு வந்த 2 பேருமே ஏழ்மை குடும்பத்தில். ஏன் உங்கள் தாளாளருமே வறுமையில் இருந்து தான் வந்திருக்காரு. எங்களை உதாரணம் காட்டுங்க. அவர்களால் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா உங்களாலையும் ஜெயிக்க முடியும். வகுப்பறையை பயன்படுத்துங்க. சரியாக பயன்படுத்தினால் உயர்வடைய முடியும்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. நிறைய நான் பார்த்த இவங்களோட இதில் அவங்க ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கும்போது எத்தனை திறமைகளை வளர்க்கிற கல்வியை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. சிலம்பாட்டம், யோகா, விளையாட்டுன்னு. அவரவர்களுக்கு எந்த துறையில் ஆசையோ அந்த துறையில் அவர்களை ஊக்குவித்து அதில் அவர்களை நம்பர் 1ஆக வருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். கல்வி நிலையம் தயாராக இருக்கிறது. பெற்றோர்களே, நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.